சக்தி தாவேகாவோட தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளரும் தாவேகாவோட நட்சத்திர வேட்பாளர்கள்ல ஒருவருமான ஆதவ் அர்ஜுனா இவர் தேர்தல் ஆணையத்துக்கிட்ட மறைத்த அந்த சொத்துக்களோட அந்த மதிப்பு விவரங்கள் எல்லாமே தெரிய வந்திருக்கு. குறிப்பா பார்த்தோம் அப்படின்னா எந்தெந்த நிறுவனங்களை அவர் மறைச்சாரு அப்படிங்கிற பெயரோட அந்த விவரங்கள் எல்லாமே கிடைக்க வந்திருக்கு. இன்னைக்கு மனுக்கள் எல்லாமே பரிசீலனை செஞ்சு வரும்போது வில்லிவாக்கம் தொகுதியில் போட்டியிடக்கூடிய ஆதவ் அர்ஜுனா மனுவை நீங்க ஏத்துக்க கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அதே தொகுதியில் போட்டியிடக்கூடிய சுயேட்சை வேட்பாளர்கள் எல்லாமே கேட்க இவருடைய மனு மறுபரிசீலனை செய்யப்பட்டு வருது. அது மூலமா தான் இந்த விவரங்கள் எல்லாமே நமக்கு இப்போ தெரிய வந்திருக்கு. என்ன அப்படிங்கறத விரிவாக பார்க்கலாம். இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா தாவேகா தேர்தல் விதிமுறைகள் நடைமுறைக்கு வந்த உடனேயே முடுக்கெல்லாம் இறங்கி பிரச்சாரம் செய்ய போறதா அறிவிச்ச அந்த நிலைமையில விஜய் அடுத்தடுத்த பிரச்சாரங்களை ரத்து செஞ்சுட்டே இருக்கிறாரு. இது காரணமா விஜயோட உருவ பொம்மையை வச்சு பிரச்சாரம் செய்யக்கூடிய நிலைமைக்கு இப்ப தாவேகாவுடைய வேட்பாளர்கள் எல்லாமே தள்ளப்பட்டிருக்காங்க. குறிப்பா பார்த்தோம் அப்படின்னா தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் போட்டியிடக்கூடிய திருச்சியிலேயே அங்க இருக்கக்கூடிய வேட்பாளருக்கு இந்த நிலைமை அப்படின்னா அப்ப மற்ற வேட்பாளர்களோட நிலைமை என்ன? இன்னும் 13 நாட்கள் மட்டுமே தேர்தலுக்கு இருக்கக்கூடிய இந்த நிலையில விஜய் அவர்கள் வெளியே வருவாரா வரமாட்டாரா? 234 தொகுதியிலையும் கவர் பண்ணணும் அப்படின்னா ஒரு நாளைக்கு குறைஞ்சது 15 தொகுதியாவது போக வேண்டியிருக்கும். விஜய் அவர்கள் என்ன திட்டம் வச்சிருக்காரு விரிவாக பார்க்கலாம். வெல்கம் டு மதிமுகம் டிகோட். நான் இசை. வீடுதோறும் அரசு சேவைகள், மருத்துவம் தொடர்ந்திட ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். எனக்கு அவர் கூடவே இருக்கணும் போல இருக்கு. நீ இப்படி அவர் கூடயே இருக்க முடியும்? டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடணும் அப்படிங்கிறது விருப்பப்படக்கூடியவங்க அவங்களோட தேர்தல் மனுக்களை மார்ச் 30ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் 6ஆம் தேதி, அதாவது நேற்றைக்கு வரைக்குமே நீங்க தாக்கல் செய்யலாம் அப்படின்னு தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருந்தாங்க. நேற்றையோட அந்த தேதியும் முடிவடைஞ்சது. இன்னைக்கு அந்த மனுக்களை எல்லாத்தையுமே தேர்தல் அதிகாரிகள் பரிசீலனை செஞ்சுட்டு இருக்காங்க. அதாவது வேட்பாளர்கள் கொடுத்த அந்த விவரங்கள் எல்லாமே சரியா இருக்கா, அதுல ஏதாவது குழப்பங்கள் இருக்கா, இல்ல சொத்து விவரங்கள் மறைக்கப்பட்டிருக்கா, குற்ற வழக்குகள் மறைக்கப்பட்டிருக்கா, இது எல்லாத்தையுமே பரிசீலனை பண்ணி தான் அந்த வேட்புமனு ஏற்றுக்கொள்ளப்படும். இல்லை அப்படின்னா அந்த மனு தள்ளுபடி செய்யப்படும். அதாவது அந்த மனு ஏற்கப்படாது, அந்த வேட்பாளர் தேர்தலில் போட்டியிட முடியாது. இதுதான் கள நிலவரம். ஸோ இதுதான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. ஒட்டுமொத்தமா இந்த 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு தமிழ்நாடு முழுவதுமே 7600 பேர் வேட்புமனுவை தாக்கல் செஞ்சிருக்காங்க. திமுக, அதிமுக, பாஜக இப்படி பிரதான கட்சிகளோட வேட்பாளர்கள் 234 தொகுதிக்கும் அறிவிச்சாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இதை தாண்டி பல சுயேட்சை வேட்பாளர்கள் வேட்புமனுவை தாக்கல் செஞ்சிருக்காங்க. இந்த மனுக்கள் எல்லாமே வரிசையா பரிசீலனை செய்யப்பட்டு வருது. குறிப்பா பார்த்தோம் அப்படின்னா திமுகவில இருந்தும் ஒரு சில வேட்பாளர்களுடைய மனுக்கள் மறுபரிசீலனை செய்யப்பட்டு வருது. ஆனா யாருடைய மனுக்களுமே இன்னும் தள்ளுபடி செய்யப்படல. ஆனா தாவேகாவுடைய வேட்பாளரோட மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு. அதுவும் என்ன காரணத்துக்காக செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ஃபார்ம் இருக்கு இல்லையா, வேட்புமனு தாக்கல் செய்யும் போது ஃபார்ம் 26 அப்படிங்கிற ஒரு ஃபார்ம் நிரப்பி கொடுப்பாங்க. இந்த ஃபார்ம் நிரப்பி கொடுக்கும் போது அதுல இருக்கக்கூடிய எல்லா டீட்டெயில்ஸுக்குமே நம்ம பதில் அளிக்கணும் கண்டிப்பா. ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எதுக்குமே பதில் கொடுக்காம குறிப்பா தெளிவா எழுதணும். நீங்க தமிழ்நாட்டில் தேர்தலுக்கு போட்டிடுறீங்க அப்படின்னா என்ன எழுதுறீங்க அப்படிங்கிறதையாவது தெளிவா எழுதணும் இல்லையா? அதை எழுத தெரியாம எழுத்து பிழையோட எழுதி கொடுத்ததுனால அந்த மனு தள்ளுபடி செஞ்சிருக்காங்க. எவ்வளவு கேவலமான அசிங்கமான காரணம் யோசிச்சு பாருங்களேன். போட்டியிடக்கூடிய ஒரு வேட்பாளர், அதுவும் இந்த தேர்தலில் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு கட்சிக்காரங்களும் படித்த இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுத்துட்டு இருக்காங்க. வயசானவங்களா இருந்தாலுமே அது படித்தவர்களா இருக்கணும் அப்படின்னு திமுகவில் 60 புதுமுகங்களுக்குமே வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. 125 பேர் பட்டதாரிகளுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. இதே நம்ம அதிகமா பார்த்தோம்னா நாம் தமிழர் கட்சியிலையுமே ஆண் பாதி பெண் பாதி வேட்பாளர்களுக்கு வாய்ப்பு கொடுத்ததோட அதிகமான பட்டதாரிகள் அவர் அந்த வேட்பாளர்களை வாசிக்கும் போதே பின்னாடி ஏதாவது டிகிரியோட சேர்த்து தான் வாசிச்சுட்டு இருந்தார். அந்த நிலைமையில தாவேகாவில் வேட்பாளர்களே கிடைக்கல அப்படின்னு சொல்லப்பட்டது. ஸோ அதுக்காக எங்கிருந்தோ யாரையோ பிடிச்சி வேட்பாளர்களா போட்டாங்களா அப்படிங்கிற கேள்விதான் இப்போ உருவாகுது. ஏற்கனவே 106 வேட்பாளர்கள் மாற்றுக் கட்சியை சேர்ந்தவங்க. இவங்க மாற்றுக் கட்சியா இருந்தாலுமே எல்லாமே நம்ம ஆளுங்க அப்படின்னு இவர் சொல்றதும், அந்த பக்கத்துல இருந்து பியூஷ் கோயல் அவர்கள் விஜய் நம்ம ஆளுன்னு சொல்றதும் அது வேற கணக்கு. இது நம்ம இப்போ
இந்த மனுக்கள் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த கணக்குப்படி பார்த்தோம் அப்படின்னா எழுத்து பிழை இருக்கு, பாதி விவரங்கள் வந்து அவங்க வந்து ஃபில் பண்ணவே இல்லை, பாதி விவரங்களை நிரப்பாமலேயே அந்த மனுவை வந்து தாக்கல் செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக சிதம்பரம் தொகுதியோட தாவேகா வேட்பாளர் பாரி அவருடைய வேட்பு மனுவை தள்ளுபடியே பண்ணியிருக்காங்க. மறுபரிசீலனை கூட கிடையாது, தள்ளுபடி செஞ்சிருக்காங்க. இப்போ அவர் வந்து வேட்பாளராக களமிறங்க முடியாத அந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் தாவேகாவோட நட்சத்திர வேட்பாளர்னு சொல்லக்கூடிய ஆதவ் அர்ஜுனா இவருடைய மனுவுமே வந்துட்டு மறுபரிசீலனை செய்யப்பட்டிருக்கு. கூடவே ஆர்கே நகர் தொகுதியோட வேட்பாளராக இருக்கக்கூடிய மரியம் வில்சன் இவரோட மனுவுமே வந்து மறுபரிசீலனை செய்யப்பட்டிருக்கு. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த மாரியோட மனுவில் வந்துட்டு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது, அதாவது எழுத்து பிழை இருக்குது, ஒழுங்காக நிரப்பப்படாமல் இருக்குது அப்படிங்கிற காரணத்தினால தான் அது வந்து தள்ளுபடி செய்யப்பட்டது. ஆனால் இந்த வேட்பாளர்கள் எல்லாமே சொத்துக்களை மறைச்சிருக்காங்க, குற்ற பின்னணியை மறைச்சிருக்காங்க. அப்படிங்கிற காரணத்தினால இவங்களுடைய மனுக்களுமே இப்போ ஏற்கப்படுமா அப்படிங்கிற ஒரு நிலைமையில தான் இருக்கு. குறிப்பாக பார்த்தோன்னா ஆதவ் அர்ஜுனா தாவேகாவுடைய நட்சத்திர வேட்பாளர் வரிசையாக வாலண்டியராக விஜய மாட்டி விடக்கூடிய அந்த ஒரு வல்லமை மிக்கவர். அவர் வந்து எத்தனை சொத்துக்களை மறைச்சிருக்காரு, எந்த அளவு சொத்துக்களை மறைச்சிருக்காரு அப்படிங்கிறக்கூடிய விவரம் வந்து இப்போ தெரிய வந்திருக்கு. அதுவுமே வில்லிவாக்கம் தொகுதியில் போட்டியிடக்கூடிய சுயேட்சை வேட்பாளர்கள் தான் இந்த விவரங்களை கொடுத்து இது நீங்கள் மறுபரிசீலனை பண்ணணும், இவருடைய வேட்பு மனுவை நீங்கள் ஏற்றுக்க கூடாது அப்படிங்கிற கோரிக்கையை முன் வச்சிருக்காங்க. அதுபடி பார்த்தோம் அப்படின்னா இவர் சொத்து விவரத்தை வந்து காமிச்சிருக்காரு, இவருக்கு ஒன்றுமே இல்லை, இவர் வந்து ஒரு ஏழ்மையான குடும்ப பின்னணியிலிருந்து வந்தவர் அப்படிங்கிறத அவரே சொல்லியிருக்காரு. ஆனால் இவருடைய மனைவி டெய்சி அவங்க யாருன்னு பார்த்தோன்னா மிகப்பெரிய பண பின்னணி உள்ளவர், லாட்ரி அதிபர் அப்படின்னு சொல்லக்கூடிய மார்டின் அவர்களுடைய மகள். இவங்களுடைய சொத்துக்களை மறைச்சிருக்காரு. குறிப்பாக இவங்களுக்கு 265 கோடி சொத்துக்கள் மட்டும்தான் இருக்கதா ஆதவ் அர்ஜுனா வந்து அவருடைய வேட்பு மனுவில் குறிப்பிட்டிருக்காரு. ஆனால் அது போய் இவர் மனைவி பேரில் வந்து 35 நிறுவனங்கள் மறைக்கப்பட்டிருக்கு. அவர் மனைவி பேரில் ரன் ஆகிட்டு இருக்கக்கூடிய 35 நிறுவனங்களை ஆதவ் அர்ஜுனா அவர்கள் மறைச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் 2 கோடி ரூபாயை கையில் இருப்பு வச்சிருக்கிறதா ஆதவ் அர்ஜுனா அவர்கள் சொல்லியிருக்காங்க. இது வந்துட்டு வாக்காளர்களுக்கு கொடுக்கறதுக்காக வைக்கப்பட்ட பணம் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டுமே வைக்கப்பட்டிருக்கு. இப்போ இந்த 35 நிறுவனங்கள் மறைக்கப்பட்டதா குற்றம் சாட்டியிருக்காங்க இல்லையா, அதுல ஒரு சில நிறுவனங்களோட பெயர்கள் வந்து இப்போ வெளியாக இருக்கு. என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். டாமினன்ட் டவர்ஸ் அண்ட் ட்ரேடர்ஸ் பிரைவேட் லிமிடெட், இது ஆதவ் அர்ஜுனாவோட மனைவி பேர்ல இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம், அதாவது டெய்சி மார்டினோட மகள் டெய்சி பேர்ல இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம். இந்த நிறுவனத்தோட ஒட்டுமொத்த சொத்து மதிப்பு வந்து 174 கோடி அப்படின்னு கணக்கு காட்டப்பட்டிருக்கு. குறிப்பா பார்த்தோம் அப்படின்னா இது வந்துட்டு ஈடியில் மாட்டப்பட்ட ஒரு நிறுவனம். இந்த ஈடி வந்துட்டு கருப்பு பணம் வந்து அங்கே புழங்குது அப்படிங்கிற பெயரில் 123 கோடியை வந்துட்டு அவங்க வந்து முடக்கியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தியுமே நம்மளால பார்க்க முடியுது. அப்படி இருக்கும்போது ஈடி கை வச்ச ஒரு நிறுவனத்தையே தன்னோட வேட்பு மனுவில் மறைச்சிருக்கிறாரு ஆதவ் அர்ஜுனா. இந்த நிறுவனத்துடைய பெயர் வந்து டாமினன்ட் டவர்ஸ் அண்ட் ட்ரேடர்ஸ் பிரைவேட் லிமிடெட். இது மட்டும் இல்ல, அடுத்து எக்ஸ்பிளிக் டவர்ஸ் அண்ட் ட்ரேடர்ஸ் பிரைவேட் லிமிடெட், இந்த நிறுவனம் வந்து 2023-24 மட்டுமே 1273 கோடியா வருமானமா ஈட்டிருக்கு. அதுல வந்து லாபம் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா 101 கோடி ரூபாய் லாபமா எடுத்திருக்கு. அதுக்கு முந்தின வருஷத்துல 2768 கோடி வருமானம் பார்த்த ஒரு நிறுவனம் லாபம் மட்டுமே 235 கோடி அந்த நிறுவனத்துல இருந்து வந்திருக்கு. அப்படிப்பட்ட ஒரு நிறுவனம் டெய்சி அவர்களுடைய பேரிலேயே இப்போதைக்கு இல்லை, அந்த நிறுவனத்துல எந்த ஒரு ஊழியர்களுமே வேலை செய்யல அப்படின்னு குறிப்பிட்டு தேர்தல் ஆணையத்தையே வந்து மொட்டையடிக்க பார்த்திருக்கிறாரு திரு ஆதவ் அர்ஜுனா அவர்கள். இந்த நிறுவனங்கள் எல்லாமே மறைக்கப்பட்டாலும் ஒரு சில நிறுவனங்கள் வந்து குறிப்பிடவும் பட்டிருக்கு. ஆனால் அந்த நிறுவனத்தோட வருமானம் இருக்கு இல்லையா, அது வந்து மறைக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக டாமினன்ட் ஸ்கைஸ்கேப்பர்ஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் வந்து டைசி, அதாவது ஆதவ் அர்ஜுனாவோட மனைவி பெயரில் இயங்கிட்டு வருது. இந்த நிறுவனத்தோட வருமானம் வந்து 2023 ஆண்டில் வந்துட்டு மொத்தமாக 800 கோடி இருந்திருக்கு. ஆனால் அதுக்கு அடுத்த ஆண்டே பார்த்தோம்னா அதோடைய வருமானம் வெறும் 12 லட்சமாக மாறி இருக்கு. 800 கோடி எங்கே இருக்கு, 12 லட்சம் எங்கே இருக்கு? இப்போ நஷ்டமானாலும் ஒரு நியாயம் வேணாமா? 800 கோடி வருமானம் மட்டுமே பார்த்த ஒரு நிறுவனம் அடுத்த வருஷமே ஒரே வருஷத்தில் இந்த சொடக்கு போடுவாங்க இல்லையா, அதுக்கு கண்ணை மூடி சிமிட்டதுக்கு முன்னாடி 12 லட்சமாக மாறி இருக்கு. அப்படின்னா அந்த பேலன்ஸ் இருக்கக்கூடிய பணங்கள் வந்து எதுக்காக மறைக்கப்பட்டது, அது எதுக்காக பயன்படுத்தப்பட்டது? குறிப்பாக தாவேகா கட்சி வந்து ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா இந்த நிறுவனத்தோடைய வருமானம் வந்து இந்த அளவு குறைக்கப்பட்டிருக்கு. அப்படின்னா அந்த பணம் வந்து எங்கே போயிருக்கு அப்படிங்கிற கேள்வியுமே இப்போ உருவாகி இருக்கு. இது மட்டும் இல்லாமல் மார்டின் ரியல் எஸ்டேட் பிரைவேட் லிமிடெட், இதெல்லாமே ஆதவ் அர்ஜுனா வேட்பு மனுவில் குறிப்பிட்ட நிறுவனங்கள்.
மார்டின் ப்ராப்பர்ட்டி டெவலப்பர்ஸ் அண்ட் பிரைவேட் லிமிடெட், எக்ஸ்பிரிட் டவர்ஸ் அண்ட் ட்ரேடர்ஸ் பிரைவேட் லிமிடெட், இது எல்லாத்தோட வருமானம் வெறும் 25லிருந்து 18 கோடி அப்படின்னு மட்டும்தான் ஆதவர்ஷன் அவர்கள் வந்து குறிப்பிட்டிருக்காரு. ஆனால் இதனுடைய ஆக்சுவல் வருமானம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 500 கோடிக்கும் மேலாக இருக்குது அப்படிங்கிறது இது அந்த வருமானத்தோட முந்தைய விவரங்கள் வந்து நமக்கு சொல்லுது. அப்படி இருக்கும்போது ஒரே வருஷத்தில் இந்த வருமானங்கள் எல்லாமே எப்படி இத்தனை கோடிகள் குறைஞ்சிருக்கும், அந்த அளவுக்கு நஷ்டத்தில் தான் இந்த நிறுவனங்கள் எல்லாமே போயிட்டு இருக்கா. அப்படி நஷ்டத்தில் போயிட்டு இருந்தது அப்படின்னா அதை நீங்கள் குறிப்பிட்டிருக்கணும் இல்லையா? அது எதுவுமே குறிப்பிடாமல் அந்த வருமானங்களை குறைச்சி தேர்தல் ஆணையத்தை ஏமாற்றி அவங்க தலையில் மொட்டை அடித்து சந்தனமும் வைக்கிறதுக்கான வேலையை ஆதவர்ஷனா பார்த்துருக்காரு. ஸோ இந்த வேலைகள் எல்லாமே தேர்தல் ஆணையத்துக்கு தெரிய வந்தது அப்படின்னா ஆதவர்ஷனுடைய மனு வந்து கண்டிப்பாக நிராகரிக்கப்பட வேண்டிய மனு தான். ஏன்னா இத்தனை விஷயங்களை மறைச்சிக்கிட்டு இவருடைய மனுவை ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னா ஏன் விஜயோட மனுவை ஏற்றுக்கக்கூடாது? ஏன் பாரி அந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கூட எழுதி கொடுத்தாரு இல்லையா, அவருடைய மனுவை ஏன் ஏற்றுக்கக்கூடாது? இத்தனை திருட்டு வேலைகளையும் செஞ்சுக்கிட்டு அதை மறைச்சிக்கிட்டு நாங்கள் வந்து ஊழல் இல்லாத ஒரு தூய சக்தி, நாங்கள் வந்து ஊழல் இல்லாத ஆட்சி கொடுக்க போகிறோம் அப்படின்னா அதை நம்புறதுக்கு மக்கள் என்ன முட்டாளா அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் வருது. அவங்க சொல்கிற மாதிரி மற்ற கட்சிகள் எல்லாமே ஊழல் செய்கிறாங்க, ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் ஊழல் செய்கிறாங்க அப்படின்னா இவங்க ஏற்கனவே ஊழல் செஞ்சு அது மூலமாக கோடி கோடியாக வருமானத்தையும் ஈட்டிக்கிட்டு அந்த வருமானத்தை மறைச்சி அந்த ஊழலை மறைச்சி வேட்புமனு தாக்கல் செஞ்சு அதுக்கப்புறமா இவங்க ஆட்சிக்கு வராங்க அப்படின்னா இவங்க எப்படி ஊழல் இல்லாத ஒரு ஆட்சி கொடுப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இவங்க மேலே உருவாக்கும். ஏன்னா இவருடைய தலைவராக இருக்கக்கூடிய விஜய் அவர்களே அவருடைய சொத்து மதிப்பு விவரங்கள் வந்து ஒரு படத்துக்கே 200 கோடி ரூபாய் சம்பளம் வாங்குறேன் அப்படின்னு சொல்றவர், சரி 200 கோடி கூட வேணாம் 150 கோடி அப்படின்னு வச்சா கூட அவருடைய சொத்து மதிப்பு என்னவா இருக்கணும்? ஆனால் வெறும் 604 கோடி மட்டும்தான் தன்னோட சொத்து அப்படின்னு சொல்லக்கூடிய விஜய் அவர்கள் இவ்வளவு மறைக்கும் போது அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய அவருக்கு ஸ்பான்சர் பண்ணக்கூடிய ஆதவர்ஷனை எவ்வளவு மறைப்பாரு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. விஜய் அவருடைய வேட்பு மனுவிலேயே பெரம்பூர்ல ஒன்று, திருச்சி கிழக்குல ஒன்று தான் குறிப்பிட்டிருந்தாங்க. பெரம்பூர்ல வயசு வந்து 52, ஆனால் திருச்சி கிழக்குல வயசு வந்து 51. அது எப்படிப்பா ஒரு மனுஷனுக்கு ஒரே வருஷத்துல 2 வயசு இருக்கும் அப்படிங்கிற கேள்விதான் இருந்தது. அதே மாதிரி பெரம்பூர்ல கொடுத்த அந்த கார் பட்டியலோட விவரம் ஒன்று, இந்த பக்கம் கொடுத்த பட்டியலோட விவரம் ஒன்று. பெரம்பூர்ல வந்து சொத்து மதிப்பு வந்து 404 கோடி, திருச்சி கிழக்குல சொத்து மதிப்பு வந்து 410 கோடி. இங்க இருந்து இங்க போய் வேட்புமனு தாக்கல் செய்யறதுக்குள்ள 6 கோடி வந்து எக்ஸ்ட்ரா மாறி இருக்கு. அந்த 6 கோடி எங்கிருந்து வந்தது அப்படிங்கிறது தெரியல. அதே மாதிரி மறுபடியும் 3வது தடவை வேட்புமனு தாக்கல் செய்யும் போது அந்த 6 கோடி எங்கிருந்து வந்தது அப்படிங்கிறதையும் அவர் வந்து குறிப்பிட்டிருக்காரு. என்ன அப்படின்னா அந்த பிரச்சார வாகனம் இருக்கு இல்லையா, இப்போ புதுசா வாங்கப்பட்ட தாவேகா கட்சி தொடங்கப்பட்டதுக்கு அப்புறமா இருக்கக்கூடிய அந்த பிரச்சார வாகனம் வாங்குறதுக்கு மட்டுமே இந்த 6 கோடி செலவழிக்கப்பட்டதா அவர் வந்து குறிப்பிட்டிருக்காரு. இந்த ஒரு விஷயத்த தான் டெய்லி போயிட்டு வரக்கூடிய பிரச்சாரத்துக்கு போய் கரூர்ல 41 பேரை கொன்ன அந்த வாகனம் வாங்கின அந்த செலவு கூட பெரம்பூர்ல வேட்புமனு தாக்கல் செய்யும் போது மறந்துட்டாரா அப்படிங்கிற ஒரு கேள்விதான் இருக்கு. அது மட்டும் இல்லாம குற்ற பின்னணி அப்படிங்கிறது கண்டிப்பா தெரியப்படுத்த வேண்டிய ஒரு விஷயம். இப்போ சமீபமா வலைதளங்கள் எல்லாத்தையுமே விஜய் அவர்கள் வந்து ஃபார்மட் C7 வந்து எவ்வளோ டிரான்ஸ்பரன்சியா சமூக வலைதளத்தை போட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு பேச்சையுமே நம்மளால கேட்க முடியுது. முதல்ல ஃபார்ம் C7 அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஒரு வேட்பாளர் வேட்புமனு தாக்கல் செய்கிறாங்க அப்படின்னா அவருடைய குற்ற பின்னணியை தேர்தல் அதிகாரிகளுக்கு சொல்லணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஆனால் பொதுமக்களுக்கு கட்டாயமாக எடுத்து சொல்லணும். இவர் மேலே என்னென்ன குற்றங்கள் இருக்குது, அது வந்து என்ன வழக்கு எண்ணில் பதியப்பட்டிருக்கு, எந்த நீதிமன்றத்தில் அந்த வழக்கு எடுத்திருக்காங்க, என்ன தண்டனை கொடுக்கப்பட்டது இப்படிங்கிற எல்லா குற்றத்தையுமே பொதுமக்களுக்கு சொல்லணும். அதுக்காக ஒரு பப்ளிகேஷன் மாதிரி ரெடி பண்ணி அதை வந்து கட்சியோட அஃபிஷியல் வெப்சைட்லேயும் கட்சியோட அஃபிஷியல் சமூக வலைதளங்கள்லையுமே ஒரு ஆங்கில பத்திரிகையிலும் ஒரு உள்ளூர் பத்திரிகையிலையும் கண்டிப்பாக பதிவிடணும் அவங்களுக்கு குற்றப்பின்னணி இருந்தது அப்படின்னா. இப்போது தாவேகால வேட்பாளர்களாக களமிறக்கிறவங்களுக்கு பின்னாடி அதுவும் குறிப்பாக இது ஒவ்வொரு வேட்பாளர்களுக்குமே தனித்தனியாக பதிவிடணும். ஸோ இந்த வேட்பாளர்கள் அதிகமாக தாவேகாவில் இருக்கிறாங்க, தாவேகாவில் இருக்கக்கூடிய வேட்பாளர்களுக்கு குற்றப்பின்னணி இருக்குது அப்படிங்கிற ஒரு காரணத்தினால தான் தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் வந்து அந்த C7 ஃபார்ம் அந்த விவரங்களை தன்னோட சமூக வலைதளத்தில் பதிவிட்டிருந்தார். உடனே வந்து விஜய் அவர்கள் டிரான்ஸ்பரண்டாக இருக்காரு அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாது. எந்த கட்சியாக இருந்தாலுமே அவங்க மேலே குற்ற பின்னணி இருந்தது அப்படின்னா அதை கண்டிப்பாக அவங்க வந்து பதிவிட்டு தான் ஆகணும். இப்போ இவ்வளோ குற்ற பின்னணி இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் இருக்கக்கூடிய தாவேகாவோட தலைவராக இருக்கக்கூடிய விஜய் அவர்களே தான் மேலே இருக்கக்கூடிய அந்த குற்ற பின்னணி என்ன அப்படிங்கிறத தெளிவாக குறிப்பிடாம தான் வேட்புமனுவை தாக்கல் செஞ்சிருந்தார். பெரம்பூர் தொகுதியில் அவர் வந்து வேட்புமனு தாக்கல் செய்யும் போது அவர் பேரில் எந்த ஒரு குற்றமுமே கிடையாது, தான் ஒரு தூய சக்தி அப்படிங்கிற மாதிரி வந்து வேட்புமனுவை தாக்கல் செஞ்சிருந்தார். ஆனால் அதே திருச்சி கிழக்கில் வேட்புமனு தாக்கல் செய்யும் போது 2025 மதுரை மாநாட்டு அப்போ ஒரு வழக்குமே, அதுக்கு அப்புறமா பெரம்பூரில் நடந்த பிரச்சாரத்தப்போ விதிமுறைகளை மீறினதுக்காக அவர் மேலே ஒரு வழக்கு இருக்கிறதா, 2 வழக்குகள் தான் மேலே இருக்கிறதா திருச்சி கிழக்கு வேட்புமனு தாக்கல் செய்யும்போது அவர் வந்து குறிப்பிட்டிருக்காரு. அதுக்கப்புறமா இது ஒரு பேசுபொருளாக மாறினதுக்கு அப்புறமா மறுபடியும் ஒரு திருத்த மனுவை, ஒரு அஃபிடவிட்டை மறுபடியும் வந்து பெரம்பூரில் வந்து
அவர் வந்து தாக்கல் செய்கிறாரு. இப்போ இந்த மதுரை மாநாடும் சரி, பெரம்பூரில் நடந்த இந்த பிரச்சாரமும் சரி, வேட்புமனு தாக்கல் நடക്കുന്നதுக்கு அப்புறம் நடந்த விஷயம் கிடையாது. இது எல்லாமே ஏற்கனவே நடந்த விஷயம். அப்படிங்கும்போது இந்த வழக்கு இருக்கு அப்படிங்கிறது ஏற்கனவே தெரிஞ்ச போதுமே பெரம்பூரில் குறிப்பிடாம திருச்சி கிழக்கில் மட்டும் குறிப்பிட்டு மறுபடியும் வந்து குறிப்பிடுறதுக்கு அவசியம் என்ன அப்படிங்கிறத பார்க்க வேண்டியது இருக்கு. அப்போ இதை வந்து நம்ம மறைச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் இதை வந்து தாக்கல் செஞ்சிருக்காரு. இப்போ இதோட அடிப்படை என்ன, பேசிக் என்ன, ஃபார்ம் 26ல என்னென்ன ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது கூட தெரியாததுனால தான் இந்த வேலைகள் எல்லாமே செஞ்சுட்டு அதுக்கப்புறமா ஒருவேளை கண்டுபிடிச்சா போட்டியிட முடியாமல் போயிருமோ அப்படிங்கிற ஒரு காரணத்தினால திரும்ப வந்து திருத்த மனுவை விஜய் அவர்கள் வந்து தாக்கல் செஞ்சிருக்கிறாரு. அவருடைய மனு இப்போ ஏற்கப்பட்டிருக்கு. ஆனால் அதே மாதிரி ஆதவ் அர்ஜுனா அவர்களுடைய மனுவுமே கண்டிப்பாக ஏற்கப்படக்கூடாது அப்படிங்கிறது தான் அங்கே போட்டியிடக்கூடிய சுயேட்சை வேட்பாளர்களுடைய கோரிக்கையாக இருந்துட்டு இருக்கு. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா தொடர்ந்து அடுத்தடுத்த பிரச்சாரங்களை விஜய் வந்து ரத்து செஞ்சுட்டே இருக்கிறாரு காரணமே இல்லாமல். அதுக்கு ஒரு காரணமும் சொல்லப்படுது. என்னன்னா 1 மணி நேரம் மட்டுமே எனக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க, இந்த 1 மணி நேரத்தில் என்னால் எப்படி பிரச்சாரம் செய்ய முடியும் அப்படின்னு தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் வந்து கேள்வி எழுப்பியிருக்காங்க. நீங்கள் வரிசையாக பார்த்தீங்க அப்படின்னா விஜய் அவர்கள் செஞ்ச இதுவரைக்கும் செஞ்ச பிரச்சாரங்களில், வெளிவந்து செஞ்ச பிரச்சாரங்களில் அதிகபட்சமாக ஒரு பேசின நிமிடங்கள் வந்து 19 நிமிஷம் தான். இப்படி இருக்கும்போது எனக்கு 1 மணி நேரம் பத்தாது அப்படின்னு விஜய் அவர்கள் வந்து ஒரு கோரிக்கையை வச்சு அந்த பிரச்சாரங்களை ரத்து செய்கிறாரு அப்படின்னா அவருக்கு வெளியே வரதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு தானே பொதுமக்களுக்கு வந்து யோசிக்க தோணும். அப்படி இருக்கும்போது இன்னைக்கு சைதாப்பேட்டையில் நடக்கக்கூடிய அந்த பிரச்சாரத்துக்குமே 1 மணி நேரம் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு ரத்து செஞ்சிருக்கிறாரு. ஆனால் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நேற்றுக்கு மட்டுமே 6 தொகுதியில் பிரச்சாரம் பண்ணியிருக்கிறாரு. அப்போ ஒரு நாளைக்கு 6 தொகுதியில் பிரச்சாரம் பண்ண முடியும் அப்படின்னா 1 மணி நேரத்திலையுமே இவங்களால பிரச்சாரம் பண்ண முடியும். அவர் பேசின மேக்சிமம் எடுத்துக்கிட்ட டைம் வந்து 30 நிமிஷம் அவர் வந்து பேசியிருக்காரு அப்படின்னா 30 நிமிஷம் பேசி அங்கே வரக்கூடிய அவ்வளோ கூட்டத்தையும் தாண்டி அவர் வந்து 6 தொகுதிக்கு போயிருக்கிறாரு அப்படின்னா 1 மணி நேரத்தில் விஜயால் பேச முடியாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் வருது. தாவேகா வெர்சஸ் திமுக இதுதான் களம் அப்படின்னு சொல்லப்பட்ட நிலைமையில இப்போ தாவேகா எங்கே இருக்குன்னே தெரியாமல் அவருடைய உருவ பொம்மையை மட்டுமே வச்சு பிரச்சாரம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க தாவேகாவினர். ஆனால் களம் எப்படி மாறி இருக்கு அப்படிங்கிறத பாருங்களேன். ஆரம்பத்திலிருந்தே தேர்தல் நெருங்க களம் வந்து திமுக வெர்சஸ் அதிமுக அதுதான் மாறும் அப்படின்னு சொல்லும்போது தாவேகாவினர் எல்லாமே கடிச்சு வச்சாங்க. ஏன்னா போலீஸ்காரங்களை கடிக்கிறவங்களுக்கு ஆன்லைனில் கடிக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் இப்போ களம் வந்து அதே மாதிரி திமுக வெர்சஸ் அதிமுக அப்படின்னு தான் மாறி இருக்கு. ஸ்டாலின் வெர்சஸ் எடப்பாடி அப்படின்னு கூட சொல்ல முடியாது. உதயநிதி ஸ்டாலின் வெர்சஸ் எடப்பாடி அப்படிங்கிற நிலைமைக்கு இப்போ களம் வந்து மாறி இருக்கு. ஆனால் சும்மா சொல்லக்கூடாது, எடப்பாடி அவர்களுமே இறங்கி பிரச்சார களத்தில் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. இரவு பகல்னு பார்க்காம காலையில் 9:30 மணிலேருந்து ஆரம்பித்து நைட்டு 10:30 மணி வரைக்குமே 2 பேருமே திமுகவும் அதிமுகவும் களத்தில் இறங்கி பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் அனுபவம் உள்ள ஒரு அரசியல் கட்சிக்கான அடையாளம். ஆனால் இப்போ வந்த தாவேகாவினர் வந்துட்டு வெளியே வர்றதுக்கு, அதுவும் குறிப்பாக வெயில் அடிக்குது பங்குனி மாதம் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால வெளியே வராமல் பனையூரில் இருக்கிறாரா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் தொடர்ந்து அடுத்தடுத்த காரணங்கள் சொல்லி பிரச்சாரங்களை ரத்து பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. தேர்தல் விதிமுறைகள் நடைமுறைக்கு வந்துடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். எங்கள் தலைவர் காந்தியடிகள் மாதிரி அப்படியே தெருவாக மூளையாக போயிட்டு நடைப்பயணமாகவே போவார் அப்படின்னு ஆதவ் அர்ஜுனா அவர்கள் சொன்னாங்க. ஆனால் ஆதவ் அர்ஜுனாவோட தொகுதியான வில்லிவாக்கத்தில் கூட விஜயோட காலு படலை அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்கு. இவ்வளோ கலவரங்களுக்கும் மத்தியில் மறுபடியும் நெல்லையில் பிரச்சாரம் செய்கிறதுக்கு தாவேகாவிலேருந்து அனுமதி வாங்கியிருக்கிறாங்க. அதுவும் குறிப்பாக 51 நிபந்தனைகளோட தாவேகாவோட தலைவர் விஜய் அவர்கள் வந்து பிரச்சாரம் செய்கிறதுக்கு அனுமதியும் கொடுக்கப்பட்டிருக்கு. இவர் நெல்லைக்கு போவாரா அப்படிங்கிறதே மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. இதுக்கு என்ன காரணம் சொல்ல போகிறாரு? அதே 1 மணி நேர காரணம் சொல்ல போகிறாரா, இல்லைனா திமுக தான் தீய சக்தி, இப்போ தேர்தல் ஆணையம் வந்து கையில் அரசாங்கம் இருந்தாலுமே திமுக தான் சைன் போட்டு இதை வந்து தடுத்து நிறுத்துறாங்க அப்படின்னு சொல்ல போறாரா அப்படிங்கிறத பொறுத்திருந்து தெரிஞ்சுக்குவோம். இணைந்திருங்கள்.